இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் திருநாள். மிக முக்கியமான நல்ல நாள் சொன்னால் அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, சப்தமி திதி, சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வது. பொதுவாகவே ஒரு வீட்டில் அப்பாவுக்கும் பையனுக்கும் சுத்தமாக ஆகாது. இல்லை பையன் வளர வளர அப்பா ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்காரு, இல்லையா வீட்டில் முன்னோர்களில் நிறையா தெரியாமல் செய்திருக்கக்கூடிய குற்றங்களாலோ ஏதாவது பாவத்தினாலோ வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதில்லை. வெறும் பொண்ணாக பிறகுது சார், எங்கள் வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே பொண்ணு அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது காலையில் கரெக்டாக நீங்கள் சூரிய உதயமாகக்கூடிய வேளையில் சூரியனை பார்த்து நீங்கள் குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஆதித்ய ஹிருதயம் நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது, மெயினாக சப்தமி அன்னைக்கு நம்ம சூரியனை வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தையும் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தமும் அரசாங்கத்திற்கான ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. சராசரியாக 1.25 மணி நேரம் தான் இந்த நாள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் பெருசாக பாதிப்பே கொடுக்காது. அது கொஞ்சம் நம்மளை பயன்படுத்தி புலிவருது கதை தான் இது. உண்மையாக சொன்னால் அது சம்டைம்ஸ் நைட்டு பாஸ் ஆகலாம், சில பேருக்கு சாப்பிடும்போது பாஸ் ஆகிடலாம், பஸ்ஸில் உட்காந்துருப்போம், பஸ்ஸில் பயங்கரமாக வேர்க்கும், அதனாலேயே பாஸ் ஆகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அன்றாடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த சந்திராஷ்டமம். அதனால் பயப்பட வேண்டியதில் உங்கள் வேலையை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். நிறைய கேள்விகள் உதிக்கக்கூடிய நாள். எல்லார்கிட்டையும் கேள்வியாக கேட்டு கொள்ளுவீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்குற கேள்வி ஆகட்டும், உங்கள் பசங்க கிட்ட கேள்வி ஆகட்டும், இல்லை உங்கள் பசங்க உங்ககிட்ட கேள்வி ஆகட்டும், ஒரே கேள்வி தணல்களாக இந்த நாள் முழுக்க முழுக்க கேட்பீங்க. எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும், எல்லாருக்குமே அந்த ஆய்வு செய்யக்கூடிய மென்டாலிட்டி அதிகமாக இருக்கும். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பெண்ணின் மூலியமாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஒரு ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய அருமையான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைய நாள் கண்டே பிடிப்பேன் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஒரு 4-5 மணிக்குள்ளே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. மற்றவர்களை பற்றியாக இருக்கலாம், இல்லை உங்களை பற்றி நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். அது உங்களுக்கு பெரிய ஒரு அறிவுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும். அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்ல நாள். கெமிஸ்ட்ரி சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த வாத்தியார்களுக்கு நல்லாயிருக்கும். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்தையுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் ஊறுகாய் போடக்கூடிய ஒரு இது மசாலா ஐட்டம்லாம் நிறையா தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஒரு சின்ன மன வருத்தம் அம்மாவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. எந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையும் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தயவுசெய்து சொல்ல வேண்டாம்னு சொல்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் கஷ்டம் என்ன இருக்கோ அதை கேட்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அப்படி ஒரு மேட்ரு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஒரு மாறி இருக்கும். அந்த ஒரு மாறிங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வீழ்ந்து விட மாட்டீர்கள். ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொன்னால் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல பொதுவாக கேது நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் செவ்வாயோடைய வீட்டில் அதிகமான ஒரு வலிமை கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நண்பர்களை சந்திக்கிறது, நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் தீருவது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருமானம் அல்லது பணம் வருவது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்டர்வியூ காலாக இருக்கலாம், இதெல்லாம் வருவது. அதே மாதிரி இந்த நாள் மனசில் ஆன்மீகத்திற்கான நாட்டம், ஆன்மீகத்துக்குரிய எண்ணம், அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய விஷயம். அதாவது ஆன்மீகத்தில்னா வெறும் ஆன்மீகம் மட்டும் கிடையாது, வெறும் கோவில் இது மட்டும் கிடையாது, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இந்த நாள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு விற்பனையாக இருந்தாலும் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் பாம்பன் சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அதில் கேது நட்சத்திர சாரம் கேதுவாக நிற்கிறது.
தொழிலில் நிறைய கஷ்டங்கள் பட்டாலும் இடையூறுகள் கொடுத்தாலும் வரவேண்டிய முக்கியமான விஷயம் வந்து சேரக்கூடிய நாள். ரெண்டு நாள் நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக விளக்கக்கூடிய நாள். மெயினாக அட்வொகேட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் கூண்டில் வந்து உங்களுடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி பேச போகிறீங்கன்னா அட்வொகேட்ஸ்க்கு நிறையா ஒரு லாபகரமான விஷயம். உங்களுடைய நாவன்மை, வாக்குத்திறமை, அதே மாதிரி ஆர்கியூமெண்டேட்டிவ் கெப்பாசிட்டி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை உட்கார்ந்து தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், ஜோராக இருப்பீங்க. ரொம்பவுமே அதிர்ஷ்டமான நிறமாக பிங்க் கலர் இருக்க போகிறது. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் 2 நட்சத்திரம் கேது. அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். தாயாருடைய அனுகிரகம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய நாள், தான தர்மங்களுக்கு உகந்த நாள். ஆடி மாதத்தில் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து பொதுவாக இந்த கூழ் ஊத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரசித்தியாக ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதற்கான தான தர்மங்கள் இன்றைய நாள் செய்யும்போது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அதுக்கும் மேலே சாத்துர்மாசியம் ஓடின்னு இருக்கு. சாத்துர்மாசத்தில் எல்லா ஊர்களிலுமே மிகப்பெரிய பீட்டாதிபதிகள், மடாதிபதிகள் உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கான பிக்ஷைக்கான பணத்தை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தானம் பண்ண முடிஞ்சது. ஒரு நாளுக்கான பிக்ஷை எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அது என்னவோ நீ எந்த மடத்தில் போனாலும் சரி, அது கொடுக்கும்போது அந்த சன்னியாசிகளுடைய அனுகிரகம். கேது என்றால் சன்னியாசி. சந்திரன் கேது சேரும்போது நாம் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு மிகப்பெரிய விசேஷமான பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அமோகமான நாள். சன்னியாசிகள், மகான்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரசித்தி பெறக்கூடிய விசேஷமான பலன்களை கொடுப்பார்கள். ரொம்பவுமே அற்புதமான நிறம், அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது இன்றைய நாள் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாரு மேலேயும் தயவு செய்து டவுட்டு படாதீங்க. பொதுவாக அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது தேவையற்ற கேள்விகள், அதாவது என்ன ஒரு சில இடங்கள் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்குங்கிறது இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி, இது வந்து ரொம்ப ஒரு மொக்கையான கேள்விலாம் சொல்கிறக்கெல்லாம் இல்லை. கேள்வின்னாவே அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் அந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் என்ன பண்ணார்னா கேது நட்சத்திர சாரத்தில் இருக்கனால பொதுவாகவே நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ஒருவேளை மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பை உண்டாக்கலாம், இல்லை இரிட்டேஷனை உண்டாக்கலாம். பாதி புரிஞ்சுக்கிட்டு படிக்காமல் இப்படி கேட்குறாங்களேன்னு கூட அவங்களுக்கு வரலாம் இல்லையா. ரொம்ப நாளாக ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தின் மூலியமாக வரக்கூடிய கேள்வி. எனக்கு நீ எப்போ பண்ணியிருக்க, முதல் பையனை ஒரு மாதிரி பார்க்குறேன், நான் தம்பியாக இருக்கிறனால என்ன, இந்த இப்படிலாம் விசித்திரமான பேச்சுவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நாட்களில் ஒரு 1.5 மணி நேரம் ட்ரபுளாக இருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனாலும் ஹெல்த்தில் ஒரு சில பேருக்கு உடம்புல வந்து நீர்ச்சத்து, மெயினாக உப்புச்சத்து கம்மியானோம், அதனால் லைட்டாக தலைவலி வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெரியவங்களில் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள், அதே மாதிரி பாட்டி தாத்தாரெலாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு, ஒரு சில பேருக்கு புரியாது, அதனால் 2வது தடவை 3வது தடவை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் தப்பு இல்லை. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானத்தில் சந்திரன் 2 நட்சத்திரம் கேது. ரொம்ப அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், விஸ்டம் அப்படிங்கிறது படிக்கிற நாலேஜ் கிடையாது, புக்கிஷ் நாலேஜ் கிடையாது. அதுலேருந்து ரிஃபைன் ஆகும். ரிஃபைன் ஆகி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா உண்டாகும். அதை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிவை கொடுப்பாங்க. சொல்ல முடியாது, உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்கள் வாடிக்கையாளராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம். அவர்கள் மூலியமாக இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாள் உங்களுக்கு வரக்கூடிய அறிவுரைகளை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுப்போம். அது ஒரு ஐடியாவாக மாறும். அந்த ஐடியா பணமாக மாறும். உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக மாறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு செய்யுங்க. ரொம்பவுமே ராசியான நிறம் துலா ராசி நண்பர்களுக்கு வெள்ளை. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மெடிசினல் ப்ராக்டிஷனருக்கு, ஃபார்மசிஸ்ட்டுக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆய்வு செய்யக்கூடிய லேபராட்ரி, அதாவது நான் சொல்கிறது இந்த பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, HCG இதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கக்கூடிய நிபுணர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு ஸ்கேன் சென்டர்லாம் வச்சுருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மெடிசனில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் என்ன பிரச்சனையோ ரிப்போர்ட்டே பார்க்காம
நன்னா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அந்தளவுக்கு பலமாக இருக்கும். அப்போ ரிப்போர்ட்டே பார்க்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசோர்வு அடையக்கூடிய ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் தான் வந்து பக்கத்தில் இன்னொருத்தருக்கு நின்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் மிக 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 அது அற்புதமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் இவ்வளோ நன்னா இருந்ததுன்னா எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும். நிறைய பேருக்கு மெயினாக கராட்டே மாதிரி, குல்ஃபு மாதிரி, ஒரு சில பேருக்கு சிலம்பம் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கணும்னு குழந்தைகளுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் செய்யலாம். நிறைய பேருக்கு மெயினாக ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய நாள். அதில் பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. புது விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கோல்டன் நிறம். மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே இந்த நாள் வந்து பிரித்து பார்த்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதுலேயும் சரி எமோஷனுக்கு அப்புறம் தான் பிரிப்போம். இது கரெக்டா, அது கரெக்டா, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக பிரித்து ஒரு விஷயத்தையும் வந்து பகுத்தறிவு கரெக்டாக ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நாள். பொதுவாக யார் மேலேயும் வன்மம் அப்படிங்கிறது இருக்காது. எல்லார் மேலேயும் பாசம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நாள். இது என்ன இப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குதுன்னு ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாலாம் பேசுவாங்க. ரெண்டு நாள் நெகட்டிவிட்டியே கிடையாது, ஓன்லி பாசிட்டிவிட்டி. நிறைய நல்ல விஷயங்களை ரொம்பவுமே மெதுவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மெயினாக வங்கிகளில் பணிபுரியக்கூடிய அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். மனசில் பலவிதமான ஐடியாஸ் வரலாம். ஒரு சில பேருக்கு இந்த டெஸ்டிங் அனாலிசிஸு, அதே மாதிரி இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நிறைய பேர் குழந்தைகள் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு 3 மாதம் கோர்ஸ், அதுக்கப்புறம் டைரெக்டாகவே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை கிடைக்குதுங்கிற ஒரு நிர்பந்தம் இதெல்லாம் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கீங்களோ, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கீங்களோ, நிறைய பேருக்கு வேலை மாறலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஒரு பயிற்சி நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. மெயினாக இளைய சகோதரிக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்தால் இன்றைய நாள் பேசி முடிவெடுக்கக்கூடிய, கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஆற்றல், பொருளாதாரத்தில் ஏற்றம், தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய சந்திரன் எப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறோ, காலபுருஷனுக்கு லக்னஸ்தானத்தில் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய நாள் யாரெல்லாம் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கீங்களோ, கவர்மெண்ட்டில் முதன்மை அதிகாரிகளாக இருக்கீங்களோ, இல்லை ஒரு நிறுவனத்தில் முதன்மை அதிகாரியாக இருக்கீங்களோ, அவங்க அத்தனை பேர்னாலும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு பை டிஃபால்ட் நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே மற்றவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், உங்களால் 10 பேருக்கு உதவியாக இருக்கணும்னா இன்றைய நாள் உங்களால் நடக்கும். நீங்கள் நன்னா இருப்பீங்க. அமோகமான நாள். தெய்வ சங்கல்பம் நன்னா இருக்குது. எந்த விஷயத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணி கெட்டிக்காரத்தனமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு எவ்வளவோ நன்னா இருக்குது. மற்ற எல்லா ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் உருவாகும், கேள்விகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் மனசாந்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து அப்படி திரிகோணங்களில் மாற்றின்னு இருக்கிறதுனால. ஸோ எல்லாருக்குமே மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி பவந்தோனு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.